இந்த நல்ல காலை வேளைக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இந்த அதிகாலை வேளையிலே தேவனை துதிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல பாக்கியம், தேவன் கொடுத்த நல்ல கிருபை. ஆமென். இரவு பொழுது நம்மை பாதுகாத்து இந்த காலை வேளையிலே நம்மை எழுப்பி அவருடைய பாதபடியிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் கடங்களிலே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து இந்த காலை வேளையிலே நம்மை துதிக்க கொண்டு வந்தீரே. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆமென். இயேசு அதிகாலமே எழுந்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். வேதாகம பக்தர்கள் அதிகாலமே எழும்பு தேவனை நோக்கி தரிசித்தார்கள். அவர்கள் எழுந்து சென்று தேவனுடைய முகத்தை பார்த்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கால்வெளியிலே ஆங்காங்கே குடும்பங்களாக, விசுவாசிகளாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த கால்வெளியில் இந்த பலிபீடத்தோடு இணைந்து தேவனுடைய சமூகத்தின் பலிபீடத்தை நோக்கி பார்த்து அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றிகளை செலுத்தி, ஆமென், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபைகளுக்காக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Blessed be thy holy, 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 holy Lord. Mighty Jesus, matchless Jesus, unfailing Jesus. மகிமை, மகிமை, மகிமை. இந்த காலவெளியில் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலவெளியிலே கொலோசியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 13 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கின்ற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். பிதாவை நாம் இன்று காலை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனென்றால் இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை மீட்டு நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த பிதாவை நாம் துதிக்க வேண்டும். இருளின் அதிகாரத்தை நம்மை விடுதலை ஆக்கினார். அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று பரிசுத்த பவுல் கொலோசு சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்று காலை பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். 4 காரியங்களை பிதா நமக்காக செய்திருக்கிறார். ஒன்று, நம்முடைய குமாரனை முதலாவது நமக்கு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகி மீட்பை கொடுத்து விட்டார். குமாரன் மூலம் நம்மை இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி விட்டார். 2வது, அன்பின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி விட்டார். குமாரனின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி விட்டார். ஆகவே அந்த பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதே கொலோசியர் 1 அதிகாரம் 5வது வசனத்திலும் பவுல் சொல்லும்போது, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி, ஆமாம், இந்த காலவெளியில் எல்லாரும் கரங்களை வைத்து இருக்கிற இடங்களிலே பிதாவை ஸ்தோத்திரிப்போமா. நம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். அவர் மூலம் ஆண்டவரே அவர் இரத்தத்தினால் எங்களை மீட்டு நம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் நாம் பிதாவை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த வசனத்தை தியானித்து அப்படியே ஸ்தோத்திரித்துக் கொண்டு இருக்கிறோம். இயேசு சொன்னார், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இயேசுதான் பிதாவை நமக்கு காண்பித்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். ஆமென். பிதாவை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஒன்று, மை ஃபாதர், அது அவர் பிதா. 2வது, ஹெவன்லி ஃபாதர், பரலோக பிதா. மத்தேயு 6:14 பரலோக பிதா, பரமபிதா. 3வது, the Lord of heaven and earth, வானத்திற்கும் பூமிக்கும் அவரே கர்த்தராகிய பிதா. மத்தேயு 11:25.
யோவான் 17:11 ஹோலி ஃபாதர், பரிசுத்த பிதா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, எங்கள் பிதாவே, பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் கர்த்தராகிய பிதாவே, உமக்கு கொடானகுடி நன்றி. காட் அவர் ஃபாதர், ரோமர் 1:7 காட் அவர் ஃபாதர், அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ரைச்சியஸ் ஃபாதர், நீதியுள்ள பிதா என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1:7, யோவான் 17:25 நீதியுள்ள பிதா என்று நாம் பார்க்கின்றோம். காட் த ஃபாதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் பிதா. 2 கொரிந்தியர் 1:3. இப்படி நாம் பிதாவை இப்படிதான் மகிமைப்படுத்தணும். இந்த காலவெளியில ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என்னுடைய பிதாவே ஸ்தோத்திரம். ஓ பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமி உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம். ரைச்சஸ் ஃபாதர், நீதியுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். ஃபாதர் ஆஃப் மெர்சிஸ், எல்லா இரக்கங்களின் பிதாவே. 2 கொரிந்தியர் 1:3 இரக்கங்களின் பிதாவே என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, உமக்கு நன்றி. அவர் இரக்கங்களின் பிதா, அவர் ஆவிகளின் பிதா. எபிரேயர் 12 அங்கே 9 நாம் பார்க்கின்றோம். அவர் ஆவிகளின் பிதா. அடுத்தது அவர் ஜோதிகளின் பிதா. யாக்கோபு 1:17 பார்க்கின்றோம். அவர் ஜோதிகளின் பிதா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமையுள்ள பிதாவை இந்த காலவெளியிலே குமாரனாகிய இயேசுவின் மூலம் நாம் அவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பிதாவாகிய தேவன் நமக்கு தந்த கிருபை, தயவு, அது எவ்வளவு மேலானது. ஹல்லேலூயா. பிதாவானவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். குமாரனாகிய இயேசுவின் மூலம் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். இன்றைக்கு ஆவியானவராக நமக்குள் வந்தவர் தங்கியிருக்கின்றார். ஆகவே ஜோதிகளின் பிதாவே, மகிமையின் பிதாவே, வல்லமையின் பிதாவே, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Glorify your father. இயேசு சொல்லுகிறார், உங்கள் பிதாவை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு பிதாவை மகிமைப்படுத்தினார், அதுபோல நாமும் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். மத்தேயு 5:16 இந்த கால்வெளியிலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை துதித்து பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். இப்படி காலையிலே துதிக்க துதிக்க அந்த நாள் முழுவதும் அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. நாள் முழுவதும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. நாள் முழுவதும் அவருடைய வல்லமை நம்மை பாதுகாக்கும். நாள் முழுவதும் தேவன் நம்மை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். ஆமென். ஹெவன்லி ஃபாதர், ஆண்டவர் அவர் பரலோக பிதா, பரமபிதா, நன்மைகளை கொடுப்பார். மத்தேயு 7:11 நன்மைகளை கொடுக்கிற பரமபிதா என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் பிதாவின் ஆவியானவர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவின் ஆவியானவரே, இந்த கால்வெளியிலுமே நாங்கள் துதிக்கிறோம். நன்மைகளை கொடுக்கிற பரமபிதாவே உமக்கு நன்றி. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே உம்மை துதிக்கிறோம். We have the promise of the Father. பிதாவுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு ஏராளமாக இருக்கின்றன. ஓ ஹல்லேலூயா. We have the power of the Father. பிதாவின் வல்லமை நமக்கு இருக்குது. கை வைத்து ஆண்டவரே, பிதாவே உம்முடைய வாக்கு தத்தத்துக்காக நன்றி. ஆபிரகாமை அழைத்து பிதா வாக்கு பண்ணினார், தேவன் வாக்கு பண்ணினார். ஓ அப்போஸ்தலர் 1:7-8 பிதா பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வல்லமையினால் நம்மை நிரப்புவேன் என்று பிதா வாக்கு பண்ணி இருக்கின்றார். இப்படி நம்முடைய பரம பிதாவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த பிதா என்ன செய்வார்? அந்தரங்கத்தில் பார்க்கிற அவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். மத்தேயு 6:4 இந்த காலை நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளிலே வெளியரங்கமான தேவனுடைய பதிலை நாம் பார்க்கின்றோம். அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகின்றோம். நம்முடைய தேவையை அறிந்த பிதா. மத்தேயு 6:8 நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:14 மன்னிக்கிற பிதாவாக இருக்கிறார். ஆமென். பிதா நம்மை மன்னிக்கிறார், தேவைகளை அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பரம பிதாவை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நாம் நெருங்கி இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மூலமாய் நாம் நெருங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் பிதாவை, ஜோதிகளின் பிதாவை, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த காலவெளியில ஜோதிகளின் பிதாவை ஆராதிப்போமா? ஸ்தோத்திரம் பண்ணி மகிமை செலுத்தி ஹல்லேலூயா.
நம்மை பார்க்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், ஆலோசனை தருகிறவர், கிருபை செய்கிறவர், நம்மை அறிந்தவர், அன்புள்ள பிதா, இரக்கமுள்ள பிதா. ஆமென். இந்த காலவெளியிலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதா, அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் தாழ்மை உள்ளவனையும் நோக்கி பார்க்கிறார். நம் அனைவரையும் அவர் அறிகிறார். இஸ் a such an almighty God. பரலோகத்தில் இருக்கிற பிதா. ஆமென். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை ஆட்கொண்டு நிலைப்படுத்துகிற பிதாவாம், நன்மை கொடுக்கிற பிதா, தேவைகளை அறிந்த பிதா, மன்னிக்கிற பிதா. அல்ல கையசிச்சு ஸ்தோத்திரம் பண்ணும். அந்த காலவெளியிலே திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 64:8, நீர்தான் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்கள் பிதா, எங்களை ஆட்கொண்டு நிலைப்படுத்துகிற பிதா. உபாகம் 32:6 எங்களை ஆட்கொண்டு நிலைப்படுத்தும். இதை ஜெபமாக அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீர் எங்கள் பிதா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நிலைப்படுத்துகிற பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமே. நன்மைகளை கொடுக்கிற ஜோதிகளின் பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றிகளை செலுத்துவோம். எல்லாரும் கடங்களிலே குடும்பங்களாக இணைந்து, பிள்ளைகளாக இணைந்து, ஊழியர்களாக இணைந்து கர்த்தருக்கு துதிகளை ஏறெடுத்து, ஜோதிகளின் பிதாவை, நன்மைகளை தருகிற பிதாவை இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகளை அறிந்த பிதா, மன்னிக்கிற பிதா, இரக்கங்களின் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, வெளியரங்கமாய் பதில் தருவார். இந்த பூமியில் பிதாவின் வீடு, தேவனுடைய ஆலயம், அவருடைய ஆலயமாகி அவருடைய பிதாவின் வீட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கு வந்து நாம் அவரை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அதைத்தான் கொலோசியர் 1:11-13 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க கடவோம். ஆமென். பிதாவின் சித்தம் செய்யவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த வல்லமுள்ள பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆண்டவராகிய இயேசு. ஆமென். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். இயேசுவை நாம் பார்க்கும்போது பிதாவை அவரில் பார்க்கிறோம். பிதா அனுப்பின ஒரே குமாரனாகிய இயேசுவில் பிதாவை நாம் காண்கிறோம். இந்த காலவெளியிலே பிதாவை மகிமைப்படுத்துவோமா? ஜோதிகளின் பிதாவே, மகிமையின் பிதாவே, வல்லமையின் பிதாவே, உமக்கு கொடான கோடி நன்றி. we glorify the Father in Jesus this morning. இந்த காலவெளியிலே பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையானவைகளை தருகிற பிதாவே, மன்னிக்கிற பிதாவே, நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். சில நிமிடங்கள் கர்த்தரை துதித்து இந்த காலவெளியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். துதிக்க துதிக்க வல்லமை இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க ஒரு விடுதலை வந்துடும். ஆராதனை நமக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கிறது. ஆராதனை தான் ஜெயத்தை கொடுக்கிறது. துதிக்க துதிக்க வல்லமை, பாட பாட வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே அவருடைய பாதபடியிலே வருவதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆமென், அவருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் இணைந்து, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆமே, ஆராய்ந்து நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த காலவெளியிலே அவரை அப்படியே ஆராதிப்போமா? ஆண்டவரே சொல்லுங்க, அவரை பார்த்து, என்னை காப்பவர், தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பாடும் கால்வெளியில சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே. பாடி எப்படி ஆராதிங்க. அப்படி நாம் இருக்கிற இடத்துல நம்மோடு இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்ற. எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம், சொல்லுங்க, எல்லாமே அறிந்திருக்கின்றே.
எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் என்ன செய்தாலும் நடந்தாலோ அடுத்தாலோ அப்பா அறிந்திருக்கின்றேன். தேவரை ஆராதிப்பு ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்க்கிறீர், அறிந்திருக்கிறீர். உங்களை அறிந்தவரே நான் அறிந்திருக்கின்றேன். நல்ல ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. கால்விடையிலே என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். ஆராய்ந்தவரே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன். ஆண்டவரே, எல்லாத்தையும் அறிந்தவரை பாடுவோமா? கரங்களை வைத்தவரை ஆராதித்துக் கொண்டே நான் அமர்வதும் நான் கிழவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த கால்வெளியில் ஆண்டவரே, எங்களை அறிந்த பிதாவே, எங்களை வழிநடத்துகிற பிதாவே, எங்களை கவனிக்கிற எங்கள் பிதாவே, ஆமென். எல்லா தோமனும் கர்த்தாவே, எங்கள் விசுவாச மக்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணுமே, எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணுமே. எல்லா ஸ்தோத்திரமான அந்த காலவெளியிலே சில நிமிடங்கள் அப்படியே கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பலன் தரணுமே. பாவ சோதனைகளை மேற்கொள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலம் தரணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பரிசுத்த ஆவியில் நிறைந்து மக்கண்டு வாழ, மக்கண்டு ஜீவிக்க ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தணுமே. இப்படி மகிமையினால் எங்களை நிரப்போம், நிரப்போம், நிரப்போம். இப்படி வல்லமையினால் எங்களை நிரப்போம். ஆண்டவரை கேட்போம். அந்த காலவெளியிலே பரிசுத்த பிதாவே, நீர் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். வேலையிலும் குடும்பங்களிலும் உடைய கிருபை இருக்கட்டும். சுகம்பலன், ஆரோக்கியம், நன்மைகளை கொடுத்து கர்த்தரங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற சமுதாயங்களில் நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். கை சுத்தி நம்முடைய சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா மக்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஊழியர்கள் சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கால வேளையிலே ஒரு பெரிய ஆத்தும அறுவடை எங்களுக்கு தருணமே. ஆமென். குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல அசைச்சு பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். வியாதி பலவீனங்கள் வந்து ஆண்டவரை தாக்காதபடி பொல்லாத ஆவிகளுக்கு முற்றிலும் பாதுகாக்கப்படணுமே. ஓ தேங்க்யூ. பலப்படுத்தணும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். இந்த காலவெளியிலே யார் எங்கே பலவீனமாக இருந்தாலும் உடைய பலத்தின் வல்லமை அவர்களை தொடட்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாக்கிறதற்காக நன்றி. சோதனைகளுக்கு எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி. இரவின் பயங்கரத்துக்கும் கொள்ளை நோய்களுக்கு எங்களை தப்புவிக்கிறதற்காக நன்றி. இப்படி அதிகாலையில் எளிமையை துதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டே இருப்போம். ஆமென். எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ பயம் ஆவியில் அன்றலுள்ள எங்களை மாற்றும். எங்கள் மனக்கண்கள் தெளிவாயிருக்க பிரகாசிக்க உதவி செய்யும். ஆமென். சோர்ந்து போன எல்லாரையும் பலப்படுத்தும். எங்களோடு நீர் பேசும். கைவைத்தி சொப்பனங்கள் தரிசனங்கள் எங்களோடு நீர் பேசணும். ஆமென். எப்பொழுதும் நோக்கி ஜெபிக்க, எந்த சமயத்திலே ஜெபிக்க, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே ஜெபிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். தனி ஜெபம் செய்ய, சபையோடு இணைந்து ஜெபிக்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க தேவனங்களை பலப்படுத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நாங்களுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மோடு நல்ல உறவை எங்களுக்கு தாரும். நேசிக்கிற அன்பினால் எங்களை நிரப்போம், 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 நிரப்போம். இந்த காலை எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நல்ல கரங்களை வைத்து அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம்.
இன்று காலை கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் சொல்வதெல்லாம் தேவன் கவனிக்கிறார். ஆமென். ஜோதிகளின் பிதாவை, நம்மை கவனிக்கிற பிதாவை, வழிநடத்துகிற பிதாவை, ஆசீர்வதிக்கிற பிதாவை, உயர்த்துகிற பிதாவை ஆண்டவரே இந்த காலவெளியிலே நாங்கள் உயர்த்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். வல்லமுள்ள பிதாவே உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தர் இந்த காலவெளியிலே நம்மை கூடி சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆங்காங்கே பல இடங்களிலிருந்து இப்படி ஒன்று கூடி ஒரே ஆவினாலே ஜெபிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று காலை நம்முடைய வேலை, தொழில்கள், பிரயாணங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா தீமைகளை விலக்கி பாதுகாக்க போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நல்ல ஜெபிக்க, தேவனை தேட கர்த்தர் கிருபை தருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யார் எங்க பலவீனம் வந்தாலும் கர்த்தர் என்று காலவெளியில் விடுதலை ஆக்குறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்தி ஆஸ்வதிக்க போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. தேவன் கொடுத்த சபை, நல்ல நண்பர்கள், பரிசுத்தவான்கள், ஐக்கியம் எல்லாவற்றுக்காக இந்த காலவெளியிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த காலவெளியில் எல்லாம் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம், துதிகளை உமக்கு செலுத்துகிறோம். இப்படி ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பங்கள், மக்கள், பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி, ஊழியர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு யார் வேலைக்கு போகிற மக்கள், கல்லூரி, பள்ளிக்கூடம் போகிற இடங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய வல்லமை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஆலய ஆராதனைகள், கூட்டங்கள், கூடைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய மகிமைகளோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.